அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, இது வந்து பழைய செடி. ஒரு செடி எடுத்துட்டோம். இந்த செடி இருக்குது, 2 செடி இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு காய் காய்ச்சிருக்குது பாருங்க. இந்த ஒரு காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடு தான் நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, சூப்பராக வந்து பாருங்க, ஒரே கொத்தில் நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது. பிஞ்சு பிடிச்சிருக்குது பாருங்க. நல்லாவே காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 செடி வச்சா போதும் நமக்கு பொரியலுக்கு பாருங்க. எல்லாமே சூப்பராக காய்ச்சிருக்கு. இந்த எல்லா செடிலையுமே வந்து பட்டவரை வந்து உங்களுக்கு காய் வந்து நிறையா இருக்கும். ஒரு 4 காய் இருந்தாலே பொரியலுக்கு போதும். அந்த மாதிரி காய் இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இந்த பாருங்க, செடி வந்து 2-3 தடவை நான் வந்து இந்த செடியில் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். அப்படி கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து செடி நிறையா இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. வேறு எப்படி இருக்கு பார்த்தியா? பாருங்க எப்படி சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்க. பாருங்க, பட்டை வரை தான் வந்து நல்லா இருக்கும். இன்னொரு வரை கோழி முக்கை வரன்னு இருக்குது. ஆனால் அது வந்து அந்த இங்கே பாருங்க, சூப்பராக அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. பாருங்க, அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. வேறு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நம்மள ஆசையாக இருக்குது பாருங்க. நிறையா இருக்கிறதுனால நமக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கே நமக்கு ஆசையாக இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் இருக்குது, உள்ளெல்லாம் இருக்குச்சியா. இந்த பக்கெட்டை போடணும் இருச்சியா. பாருங்க, அப்படியே நிறைய வந்து காய்ச்சிருக்குது. இதோட ரெண்டு அறுவடை பண்ணிட்டேன். 2-3 அறுவடை பண்ணிட்டேன் பாருங்க. ஒவ்வொரு செடியிலையும் வந்து நமக்கு நிறையா காய்ச்சிருக்குது. இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. முத்திருச்சு. இது விதைக்கு இருக்கட்டும். சொல்லுங்க, முத்திருச்சு. பாருங்க, இது கொஞ்சம் முத்திருச்சு. அதனால் அது வந்து விதைக்கு இருக்கட்டும், அதை எடுக்க வேண்டாம். செடிக்குள்ளே நிறையா இருக்குது. நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும் பாருங்க. பார்க்கல அப்படின்னாக்கா நமக்கு எங்கேயாவது இந்த வேறு இங்கேலாம் இருக்கு வேறு. இந்த இங்கே பாருங்க, நம்ம வந்து செடி அப்படி பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இந்த பாருங்க, அப்படி பார்த்தே வந்து உள்ளே இருக்குது. பாருங்க, இந்த செடி ஒரு 5-6 செடி தான் இருக்குது. ஆனால் சூப்பராக காய்ச்சிருக்குது. அறுவடை பண்ணுறது நமக்கு அப்படியே ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு காய் பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இங்கே இங்கே இருக்கா, இங்கே இருக்குது. நம்ம வந்து பார்த்து தான் எடுக்கணும் பாருங்க. இது வரும் பாருங்க, சூப்பராக காய் இருக்குது. இங்கே காட்டு பாருங்க. இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 செடி, 8 9 10 செடி தான் நான் வச்சுக்கிறேன். 10 செடியில் காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேறு அப்படியே இது வந்து தாங்க முடியாமல் அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால தான் நான் வந்து சொன்னேன், நம்ம வந்து செடிக்குள்ளே தெரியாது, நம்ம பார்த்து தான் நம்ம அறுவடை எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் கீழே இருக்குது. இதெல்லாம் வந்து கீழே இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஒரே கொத்தில் வந்து சூப்பர் காய். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இது அந்த சைடு போயிடுச்சு அப்படியே. இங்கே இருக்குது. இங்கே கட்டு. இந்த பாருங்க, இங்கேருந்து இங்கே இருக்குது இதோடையது. இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே நமக்கு காய் இங்கே பாருங்க, அப்படியே தாங்க முடியாது அப்படியே சாயுது பாருங்க. சூப்பர் காய் பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கே காட்டுச்சு. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த செடியில் இருக்குது வேறு. இதெல்லாம் இந்த பாருங்க, இது பூரா அந்த இப்போ இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம வந்து அறுவடை பண்ணது தான் பாருங்க. ஒவ்வொரு காய் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா பட்டையாக அகலமாக பாருங்க. இங்கே வரையும் இருக்கார் பாருங்க. இது வந்து நிற்க முடியாமல் அப்படியே சாஞ்சு போயிடுது.
பத்து செடி எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பர் காய்ங்க. இங்கே பாருங்க. இது பொரியலுக்கு நம்ம வந்து இது 2 நாளைக்கு வந்து நம்ம பொரியல் பண்ணலாம். 4 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். 10 செடி தான் இருக்குது. 10 செடியில் பாருங்கள் காய் எவ்வளோ காய் வந்திருக்குதுன்னு. அந்த சைடு போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து செடி அவரை வந்து பட்டை வரை செடி அவரை நம்ம அறுவடை பண்ணணும். இப்போ வந்து நம்ம கொடி அவரை வந்து சிகப்பு கலரு கொடி அவரை வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இந்த கொடி அவரை வந்து சூப்பராக இப்போ தான் நம்ம காய்ச்சிட்ருக்குது பாருங்க. இது வந்து இதுவும் நல்லா கொத்து கொத்தாக நமக்கு காய்ச்சிருக்கு பாருங்க. இது வந்து சிகப்பு அவரை. இதுவும் ஒன்றும் குறைஞ்சி போகலை. இதுவும் சூப்பராக காய்ச்சிருக்கு. வேறு இங்கெல்லாம் இருக்குது. இந்த இங்கே பாருங்க. இங்கே ஒரு கொத்து இருக்குது. இதுவும் சூப்பராக காய்ச்சிருக்குது பாருங்க. அது அப்படியே இப்படியே எடுத்துட வேண்டியதான். இங்கே கொடியை வர சிகப்பு இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம முத்திரும். இது பாருங்க. இந்த அவரை வந்து செடியை வர இது வந்து கொடியை வர பாருங்க. இங்கே இருக்குது. நம்ம இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த இங்கெல்லாம் இருக்குது. நீ எவ்வளோதானா பாரு. இங்கே இருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து செடியை வர கொடியை வர நம்ம அறுவடை பண்ணணும். இப்போ காராமணி வந்து இருக்குது. நம்ம இருக்கிறத வந்து இங்கே பாருங்க. இதை நீ விட்டோம்னா முத்தி போயிடும். அதனால் நம்ம வந்து இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த சைடு உண்டு 2 இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம வந்து அவரைக்காயோடு சேர்த்து நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து அவரைக்காய் செடி அவரை கொடி அவரை காராமணி இது வந்து நம்ம அறுவடை பண்ணணும். நான் வந்து இது ஆசையாக இருந்ததுனால நான் வச்சேன். இது ஒரு தடவை தான் காய்க்குமான்னு தெரியலை. இதை ஃபஸ்ட்டு தடவை நான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள். இது குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. நம்ம இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இப்படி தொட்டோடனே எல்லாமே வருது பாருங்கள். நம்ம வந்து எதுவுமே ப்ரெஸ்ஸெல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படி தொட்டாலே வருது பாருங்க. நம்ம வந்து இதை நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக திராட்சை பழம் மாதிரியே இருக்குது. இங்கே இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்குது. அசல் திராட்சை பழம் தாச்சியா. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே கொண்டா இங்கே கட்டு. இப்போது இது கொஞ்சம் காயாக இருக்குது. அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதை குட்டி எடுத்துடலாம். பாருங்க. திராட்சை பழம் மாதிரியே அசல் திராட்சை தான். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி எடுக்கிறது? இங்கே இதை காட்டு தெரியுதா? இந்த இங்கே ஒரு செரி டொமேட்டோ இருக்குது. இதுலேயும் நமக்கு வந்து பழம் இருக்குது. நம்ம இதையும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். பாருங்க. இதில் 3 இருக்குது. 3ல் வந்து இது 1 தான் பழுத்திருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இங்கே ஒன்று இருக்குது. நிறையா இருக்குது இங்கே. கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி செரி டொமேட்டோ வந்து இந்தளவுக்கு காய்க்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. சூப்பராக காய்ச்சிருக்குது. இந்த பாருங்க. இங்கே இங்கே இந்த மாதிரி இதை 2 எடுத்துலாமா? அப்போ உள்ளே இருக்குது. அந்த இடம் கூடைய பாருங்க. இது வந்து இந்த சைடில் எடுத்தது. இது வந்து அந்த குட்டி சைடில் எடுத்தது. இதுபோல் செரி டொமேட்டோ இந்த இன்னும் உள்ளே இருக்குது. இங்கே இருக்குது. இந்த செடியில் வந்து இங்கே இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கொத்துலையும் வந்து 5, 6 அந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்க. இதெல்லாம் பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. இது பாரு எப்படி இருக்குண்ணே. இது ஒரு சைஸ் இருக்குது. இது ஒரு சைஸ் இருக்குது பார்த்தியா? அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே அங்கே அப்புறம் இது இந்த பாருங்க. இது வந்து நாட்டு தக்காளி. இந்த பாருங்க.
காய் வந்து இங்கே ஒரு காய் இருக்குது, இங்கே ஒரு அரை பழமாக இருக்குது. இது வந்து பழுத்துருச்சு. நம்ம தக்காளி வரமாட்டேங்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கெல்லாம் காய் இருக்குது. இது வந்து நாட்டு தக்காளி. இங்கே ஒன்று இருக்கு பாரு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே இருக்குது. இந்தா இங்கே இது என்ன சா இது எதோட செடி வச்சா எடுத்துடலாம். இங்கே ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நாட்டு பழம். இப்போ வந்து கீரை வந்து இது வந்து கோவக்கீரை பாருங்க. இதில் வந்து நான் வைக்கலை, அதுவாக தானாக முளைச்சி இதில் போய் இங்கே மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து மேலே போனதில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே விட்டோம்னா நிறையா வந்துடும். அதனால் நம்ம கட் பண்ணிட்டோம்னாக்கா அதில் வந்து நமக்கு தளைஞ்சி வரும். அதனால் பாருங்கள் கட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து இந்த கீரை வந்து எல்லா பயிலையுமே முளைச்சிருந்ததை நம்ம வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக இதெல்லாம் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நான் எவ்வளோ கீரை இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போது நம்ம வந்து இந்த கீரை வந்து எல்லா பயிலையுமே ஒன்று இருந்தது, அது எல்லாமே நம்ம வந்து இதெல்லாம் எடுத்தது. இது வந்து சுக்குடி கீரை, அப்புறம் கோவக்கீரை பாருங்க, இது வந்து கோவக்கீரை, அப்புறம் வந்து மகிழ்கீரை, குப்பைக்கீரை, எல்லா கீரையுமே நமக்கு வந்து கலந்து நம்ம இந்த வந்து கீரை எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரே இடத்துல இல்லை, எல்லா பயிலுமே கலந்தது. இப்போ நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. இப்போது நம்ம வந்து செடியை வர வந்து பட்டை வர செடியை வர நம்ம நிறையாவே இருக்குது, சூப்பராக காய்ச்சிருக்குது. நம்ம வந்து அதை வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். கொடியை வர வந்து சிகப்பு வர அது வந்து இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது, நம்ம அதை அறுவடை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து செரி டொமேட்டோ வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து நாட்டு தக்காளி வந்து நமக்கு வந்து ஒரு 4 இது இருக்குது, இன்னும் காய் இருக்குது, பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது. இன்னும் இதுதான் முதல் அறுவடை, இன்னும் சரியாக பழுக்கலை, இன்னும் சரியாக இது பண்ணல. இப்போது வந்து காராமணி நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி அறுவடை வந்து இவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.